ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி என்ன வீடியோனா, நான் உங்கள் கூட கொஞ்சம் பேச போகிறேன். இன்றைக்கி மே 1ஆந்தேதிங்க. நம்ம சேனலை ஸ்டார்ட் பண்ணி 1 நேரம் ஆயிடுச்சுங்க. லாஸ்ட் மே 1ஆந்தேதி தாங்க நான் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை 19,650 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. இந்த நன்றி சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். குக் அண்ட் கிரியேட் வித் வர்ணிகா அப்படின்ற நேம் நான் செலக்ட் பண்ணி வச்சதுக்கு காரணம் சரி குக்கிங் வீடியோவும் போடலாம். நான் நிறைய கிராஃப்ட்ஸ் எல்லாம் நான் கொஞ்சம் பண்ணுவேன். அதாவது கார்ட்போர்ட்ஸ் வச்சு நிறைய வீட்டில் நம்ம வாட்டர் பில்லாக வைக்கிறதுக்காக அந்த ஆர்கனைசர்லாம் செய்வேன். அந்த வாலில் கொஞ்சம் பெயிண்ட்லாம் பண்ணி அந்த மாதிரி ஐட்டம்லாம் கொஞ்சம் செய்வேன். அதுக்காக சரி அந்த மாதிரி வீடியோலாம் நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த குக் அண்ட் கிரியேட் வித் வர்ணிகான்ற நேமை நான் செலக்ட் பண்ணேன். இந்த நேம் செலக்ட் பண்ணி கொடுத்தது என் தம்பி ஒய்ஃப் தான். அவள் ஒரு 5-6 நேம் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தா. எனக்கு நான் சொல்லியிருந்தேன் குக்கிங்கும் இருக்கணும், அப்புறம் நான் நிறைய பொருளெல்லாம் செய்யலாண்டி இதெல்லாம் வீடியோவாக போடுறேன்னா அதுக்கான ரிலேட்டிவாக அந்த நேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருந்தேன். அப்போ அவள் செலக்ட் பண்ணி கொடுத்தல இந்த இந்த நேம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நான் வைக்கும்போது ரொம்ப லென்த்தாக இருக்குது, ரொம்ப ஷார்ட்டாக வைங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு குக்கிங்கும் பண்ணணும் அண்டு இந்த மாதிரி கிராஃப்ட்ஸ் பண்ணணும், அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய நேமும் வரணும்னு சொல்லிட்டு நான் கேட்டதுனால இந்த நேம் அவள் செலக்ட் பண்ணி கொடுத்தா. அவளுக்கும் இந்த வீடியோ மூலிமா நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு எனக்கு தெரியாது. அவள் தான் எடிட் பண்ணி கொடுத்தா, லாங் வீடியோலாம் போடுறதுக்கு, ஷார்ட்ஸ்லாம் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கே நான் போயிருந்தேன். அப்போ சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். அப்போவும் பார்த்திங்கன்னா எனக்கு அது டக்குன்னு என்னால் கற்றுக்க முடியல. எங்கள் அண்ணிக்கிட்ட நான் சொல்லிவிட்டு ரொம்ப புலம்பிகிட்டு இருந்தேன். அண்ணி எனக்கு எடிட் பண்ண தெரியல, வாய்ஸ் ஓவர் கொடுக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அண்ணி சொன்னாங்க, எல்லாருக்குமே எடுத்தோன்னே வராதுமா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரஃப்பாக ஒரு வீடியோவுக்கு நீ வாய்ஸ் கொடுத்துப்பாரு, அதை பொறுமையாக உட்காந்து எடிட் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னதுனால தான் எனக்கு அது என்னமோ தெரியல, அது டக்குன்னு எனக்கு மைண்டில் ஏறிச்சு. அவங்க இவ சொல்லி கொடுத்த அந்த வடிவேல் ஒரு படத்தில் வடிவேலும் நம்ம வெண்ணிரார் மூர்த்தியும் பார்த்திங்கன்னா சைக்கிள் ஓட்டுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க பார்த்தீங்களா. சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுக்கும்போது ஒரு நாள் நல்லா மரியாதையாக சொல்லிக் கொடுப்பாங்க, 2வது நாள் கொஞ்சம் இதுவாக சொல்ல, அப்புறம் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க பாருங்கள் மரியாதை இல்லாமல். அதுபோல் எனக்கு அந்த காமெடி எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. பட் மரியாதை இல்லாமல் பேசலை, மரியாதை தான் பேசினாங்க. பட் கொஞ்சம் எனக்கு நான் அப்படி தோணுச்சு, அந்த காமெடி தான் மைண்டில் வந்துச்சு. அதனால் நான் பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணிக்கிட்ட சொல்லும்போது அப்போ அண்ணி சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சின்ன வீடியோவுக்கு ரஃப்பாக பேசி பாருங்க அப்படி சொன்னாங்க. ஏன்னா அந்த காமெடி எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி எதனா நிலமை வந்துடுமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு தான் நான் கொஞ்சம் அப்படியே எங்கள் அண்ணிக்கிட்ட புலம்பிட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அண்ணி சரின்னு சொல்லிட்டு இது மாதிரி சொன்னாங்க. எங்கள் அண்ணி சொன்னோன்னே எனக்கு டக்குன்னு எனக்கு மைண்டில் இதாச்சு. அப்புறம் ஒரு நாள் பொறுமையாக உட்காந்து எடிட் பண்ணேன். அப்புறம் அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு ஓகே. இப்போ கூட பார்த்திங்கன்னா அந்தளவுக்கெல்லாம் எடிட்டிங் பண்ணவும் தெரியல, வாய்ஸ் கொடுக்கவும் தெரியல. நான் ஃபுல் லென்ஸாக என்னால் வாய்ஸ் எனக்கு கொடுக்க தெரியல. இந்த வீடியோவில் கூட பார்த்திங்கன்னா கட்டாய் தான் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா பாதி பேசுகிறேன், பாதி அப்படியே ரோலிங் ஆகுது. கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கஷ்டமாக தான் வந்துட்டுருக்குது. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் இந்த டைமில் நான் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு என்னோடய தமிழ் நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்காது, கிளியராக இருக்காது, சாரி. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பற்றி நான் சொல்லணுன்னு இருக்கேன். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இன்னி வரைக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டான ரேஷோ யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். நிறைய வீடியோவில் கூட பார்த்துருக்கேன், கொஞ்சம் இஞ்சி அதிகமாக போடுங்க, பூண்டு கம்மியாக போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. இஞ்சி கம்மியாக இருக்கணும், பூண்டு ஜாஸ்தியாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக எல்லா டிஷ்ஷும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி நான்வெஜ்ஜு செய்யும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ராவே போடுங்க. நான் எப்போவுமே அந்த மாதிரி நான்வெஜ் செய்கிற ஐட்டமுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா வழக்கமாக நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் யூஸ் பண்ணுறதில்ல, எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுவேன்.
பிரியாணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறையவே நான் யூஸ் பண்ணுவேன். கொஞ்சம் நல்லாயிருக்கும். அந்த கவுச்சி ஸ்மெல் வருதுன்னு நிறைய பேர் சில பேர்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், இந்த செய்கிற டிஷ்ஷெல்லாம் நீ செஞ்சால் என்ன வந்து நான்வெஜ்ஜு அந்த ரொம்ப கவுச்சியாக ஸ்மெல் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அதுக்கு காரணம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மியாக போடுறதுனால தான் வருது. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக போடுங்க. இந்த சிலிக்கான் வந்து எல்லோ கலரில் சிலிக்கான் ஐஸ் ட்ரே இருக்குது பார்த்தீங்களா, இது ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் வந்து செட் ஆஃப் 3ல் நான் வந்து வாங்கினேன். இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஓகே இல்லை எனக்கு. ஏன்னா அது வந்து மேலே லிட்டோடு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நான் பிக்சர் பார்த்துட்டு நான் ஆர்டர் போட்டேன் மீஷோவில். ஆனால் அது நல்லா இல்லை, லிட் இல்லாமல் தான் எனக்கு வந்துச்சு. 2 வந்துச்சு, செட் ஆஃப் 2 அது லிட் இல்லாமல் தான் வந்துச்சு. சரி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் வச்சா கொஞ்சம் எனக்கு ஸ்மெல்லாம் இந்த ஃப்ரிட்ஜெல்லாம் கொஞ்சம் பரவுற மாதிரி இருக்குது. ஏன்னா கவர்லாம் போட்டு நல்லா பேக் பண்ணி தான் வச்சுருந்தேன், ஆனாலும் எனக்கு பிடிக்கல. அதுக்கப்புறம் தான் இந்த எல்லோ கலர் வாங்கினேன். சரி எல்லோ கலரில் வந்து பார்த்திங்கன்னா என்ன பிரச்சனைனா கொஞ்சம் பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ அது வந்து தேங்காயெல்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து புளி கரைச்சல்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது டிமார்ட்டில் வந்து இந்த சைஸ் வாங்கினேன். இது வந்து ஒன் டைம் நம்ம வந்து 1/4 கிலோ இஞ்சி 1/4 கிலோ பூண்டை வந்து நம்ம அரைச்சோமா இது கரெக்டாக வந்து ஒரே ட்ரேயில் வந்து போயிடுது. சரி பாருங்கள், நான் இது காட்டுறேன் பாருங்கள். ஒரே ட்ரேயில் வந்து ஃபுல்லாக வந்து செட் ஆகிடுது. ஏன்னா அதில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 வந்து ட்ரேயில் வந்து ஊற்றி வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுக்காக நான் வந்து இதை வாங்கினேன். இது உண்மையிலே சூப்பராக இருக்குது. நான் இந்த வீடியோவில் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த ஹெல்த்தி ஃபுட்டு. ஏன்னா ஹெல்த்தி ஃபுட்டு வந்து இப்போ சாப்பிட்றது ரொம்ப மஸ்ட்டு. அதுக்காக நான் இந்த ஹெல்த்தி ஃபுட்டில் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். அதாவது ஒன்றும்லாம் பெருசாக இல்லை, கருப்பு கவளி அரிசியும் கருப்பு உளுந்து அப்புறம் மல்டிக்ரெயின் வந்து ஓட்ஸு ப்ளைன் ஓட்ஸு இது 4த்தையும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஜார்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டிமார்ட்டில் வாங்குறதா உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதை பாருங்கள், இந்த மல்டிக்ரெயின் ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கிட்டு வந்தேன். நல்லாவே இருக்குதுங்க. சும்மா நம்ம ப்ளைனாகவே வந்து பண்ணி சாப்பிடலாம், எதுவும் அதில் மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ப்ளைனாகவே பண்ணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கு. ப்ளைன் ஓட்ஸ் வந்து அதுவும் ஓகே தான். நான் ப்ளைன் ஓட்ஸ் எதுக்காக வாங்கிட்டு வந்தேன்னா இந்த ஃப்ரூட்ஸை அந்த நட்ஸ் எல்லாம் வந்து போட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி இந்த டிவிலெலாம் காமிச்சிட்ருக்காங்க. சரி அந்த மாதிரி பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு நாள் போட்டேன், எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தான் என் தம்பி ஒய்ஃப் கிட்ட கேட்டதுக்கு இந்த ஓட்ஸ் போடக்கூடாது, அதுக்குன்னு தனியாக ஒரு ஓட்ஸ் இருக்குன்னு சொன்னால் சரி அதை ட்ரை பண்ணி பார்ப்போம் நெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இது காலியானதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும்னு சொல்லி விட்டுட்டேன். நம்ம வந்து இந்த கருப்பு கவளி அரிசி கஞ்சியும் கருப்பு உளுந்து கஞ்சியும் வந்து டெய்லி வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் முடிவு பண்ணியிருக்கேன். நீங்களும் யாராவது நம்ம வீடியோ வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து சொல்கிறேன், நீங்களும் தயவுசெய்து சத்தானதாக சாப்பிடுங்க. இப்போ வரதெல்லாம் பார்த்திங்கன்னா எதுலேயும் சத்து இல்லை. முன்னாடி காலத்துலேயும் நீங்கள் வந்து சாப்பிட்டிங்கன்னா என்னென்னு எனக்கு தெரியல, அதாவது சின்ன வயசில் சாப்பிட்டிங்களா என்னென்னு தெரியல. நான் சுத்தமாக சின்ன வயசில் கூட சாப்பிடல, எதுவுமே வந்து சத்தானது ஒன்றும் சாப்பிட்டதே கிடையாது. ஏஜ் அட்டெண்ட் பண்ணும்போதும் சாப்பிட்றது கிடையாது. டெலிவரி ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஒரு பத்திய சாப்பாடு அது இதுன்னு நிறைய சாப்பிடுவாங்க, ஒரு 6 மந்த்து கிட்டே கொடுப்பாங்க. அந்த மாதிரி நான் அந்த டைமில் நான் சாப்பிட்டது கிடையாது. ஃப்ரூட்ஸே சாப்பிட மாட்டேங்க, நட்ஸு சாப்பிட மாட்டேன், ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேன், முட்டை பெருசாக சாப்பிட மாட்டேன். பால் வந்து மட்டும் கொஞ்சம் குடிச்சிட்டு இருந்தேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு செமிக்க மாட்டேங்குது. நைட்டில் குடிச்சிட்டு நம்ம படுக்கிறவங்களாம் செமிக்க மாட்டேங்குது. அந்த பிரச்சனை கொஞ்சம் எனக்கு இருந்துச்சுனால அதையும் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். அதனால் வந்து இந்த மாதிரி கஞ்சியெல்லாம் வந்து வச்சு சாப்பிடுங்க. அதை பாருங்க, நட்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து நட்ஸு வந்து நான் நிறைய வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். நான் ரெகுலர் டெய்லி வந்து ஸ்மூதி பண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். அதோட வீடியோ கூட உங்களுக்கு வந்து நான் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். இந்த நட்ஸை வந்து எந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அதை ஸ்மூதி பண்ணி நான் ஒரு வீடியோ தனியாக கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த சப்ஜா சீட் இருக்குது பார்த்தீங்களா, சியா சீட்ஸ். இந்த சியா சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டே வந்து ஒரு தண்ணியில் ஊற வச்சுட்டு, அதாவது வந்து நம்ம தண்ணி வந்து குடிங்க, அது எம்டி கண்டெய்னர் குடிங்க. மூடி நான் வந்து என்ன பண்ணுவேன், ஒரு சின்னதாக வந்து ஒரு 1/2 லிட்டர் நல்லா தண்ணி கிளாஸில் வச்சுருக்கேன், ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. காலையில் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு ப்ரெஷ் பண்ணுறதுக்குலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா கூலிங் மூடி வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். காலையில் வந்து நீங்கள் ப்ரெஷ் எடுத்தவொடனே எம்டி ஸ்டமக்கில் குடிக்க முடியும். ஏன்னா நான் காலையில் வந்து வெறும் தண்ணி வந்து எம்டி ஸ்டமக்கில் வெந்தய தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா குடிச்சிட்டு நான் நல்லா ஒரு இந்த கூலிங் வந்து நான் போகிறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கம்மியாயிடும். போனதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், அது வந்து இந்த வெயில் டைம்ல வந்து நல்ல பாடி வந்து ரொம்ப நல்லது. அதுல நிறைய விஷயங்கள் சொல்றாங்க, எனக்கு சொல்ல தெரியல. நிறைய விஷயத்துக்கு வந்து நீங்க
நிறைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அது எது எதுக்கு வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு, அதாவது நீங்களும் அந்த மாதிரி வந்து தெரியும். அதனால நம்ம நல்லது நம்ம சிஸ்டருக்கு சரி லேடிஸ் டெய்லி வந்து ஜென்ஸுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து நம்ம இருக்காது, நான் சாப்பிட்றது இல்லை. மலச்சிக்கல் பிரச்சனை நல்லா உடம்பு பாடி வந்து நல்லா கூலிங்காக இருக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலையும் வந்து தண்ணி வந்து குடிங்க, ரொம்ப லென்த்தாக பேச நினைக்க வேண்டாம். டீட்டெயிலாக சொல்லணுன்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ரொம்ப லென்த்தாக வந்து கொஞ்சம் தனியாக வந்து கூட ட்ரையாக கூட அப்படியே கொடுங்க. அந்த வால்நட் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஸ்மூதி மாதிரி பண்ணி குடிக்கணும்னு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த டிஃபன் தோசை பொங்கல் இட்லி அந்த மாதிரி வாங்குற அளவுக்கு வசதி இல்லைன்னா போரிங்காக இருக்கு. சரி, அதனால வந்து ஆல்டர்னேட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சக்கரை மாதிரி சாப்பிடுங்க. சத்தான வந்து கார்ன் இருக்குல்ல, கார்ன் வந்து வேக வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நிறைய ஐட்டம் வந்து நம்ம அதுக்காக தான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து ஆல்ரெடி வாங்கி கம்மியாக நிறைய நான் வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிடுங்க. நான் இது எதுக்காக வாங்கினேன்னா நானும் வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடவே மாட்டேன். பிரெட் டோஸ்ட் நான் எதுக்காக வாங்கினா நமக்கு அந்த மாதிரி டைம் இல்லை, வந்து ஆம்லெட் பண்ணி இதெல்லாம் சமைச்சு கொடுத்துக்கும் ஆள் கிடையாது. என்னோட டிஃபன் நம்மளாம் சமைச்சு தான் சாப்பிடணும். பொங்கல் அது மாதிரிலாம் செய்யறது கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. நம்ம எங்கள் வீட்டில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இந்த மாதிரி ஆச்சு கொஞ்சம் நம்ம ஒரு இல்லாட்டி அவர் இருக்கிற வந்து ஊற வச்சு வாஷ் பண்ணிட்டு செய்வேன். காலையில எடுத்து அப்படியே ஐஸ் நல்லா மிக்ஸியில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்மூதி மாதிரி பண்ணி குடிச்சிருவேன். அது கொஞ்சம் எனக்கு ஈஸியாக அதை வந்து நம்ம கண்டெய்னரில் அது ஸ்மூதி பண்ணுறதை விட பார்த்தீங்கன்னா ஊற வச்சு அப்படியே சாப்பிட்டா நல்லது. வந்து அந்த சொல்ல ஊர் எனக்கு பிடிக்கவே பிடிக்கும். நம்ம பட்ஜெட்டில் ஒரு பல்ல பூச்சமாக இருக்கும், பல்லெல்லாம் பயங்கர சேர்த்து வச்சு அதனால சின்ன சின்னதாக பேச்சு மழை முடிஞ்சதுங்க எல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. சேர்த்து அந்த படத்தில் வந்து இந்த மாதிரி உடம்பு நல்லது சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு கிஃப்டாக வந்துச்சு. இதில் வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு செட் இருக்கும். இதில் வந்து சின்ன சைஸ் பெரிய சைஸ் அப்படியே வந்து ஸ்கொயரில் ஒரு மாதிரி ரவுண்ட் ரவுண்ட் வந்துச்சு. காலையில் வந்து ஒரு வருஷமாக இருந்துச்சு. நான் அப்போலாம் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணி காலையில் அதில் ஃப்ரூட்ஸ் மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் போட்டு காலையில் ஒரு டிஃபனுக்கு அதுதான் சாப்பிட்றாங்களே. இதுலேயே வச்சுருக்கேன் நிறைய நான் அரைச்சதுனால இதில் வச்சுருக்கேன். அது மாதிரி அதுக்கப்புறம் கம்மியாகிடுச்சுன்னா வேறு இதில் வந்து பண்ணிவிட்டேன் மாற்றிப்பேன். ஐஸ் கட்டிலாம் என்ன சொல்ல வந்தேன்னா சாரி இந்த மாதிரி வந்து ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா இதில் வந்து வைக்கும் போது பாக்ஸில் வைக்கும் போது 10 நாளில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஓகே. ஒரு 20 நாள் வேணும், இல்லை எனக்கு ஒரு 1 மந்த் எனக்கு வச்சுக்கணும், இல்லை ஒரு 2 மந்த் எனக்கு வச்சுக்கணும், எனக்கு நடுவில்லாம் டைமே கிடையாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி வச்சுக்கலாம். அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் கிடையாது, நீங்கள் என்னென்ன ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிளாஸ் கண்டெய்னரில் வந்து வச்சுக்கலாம் தாராளமாக. இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு டிப்ஸாகவே சொல்கிறேன். என்னடா வந்து நமக்கு வாங்க முடியலன்னா நீங்கள் ஒரு 3 மாதம் வந்து சேர்த்து வைங்க. 3 மாதம் சேர்த்து வச்சு ஒரு கண்டெய்னர் வாங்குங்க. அந்த மாதிரி ஒன்றுனா வாங்கி வைங்க. நல்லாவே இருக்குது, கெட்டு போகிறது கிடையாது. ஊறுகாய் ஐட்டம் இருந்தாலும் சரி, எல்லாமே தொக்கு வகையில் எது செஞ்சாலுமே சரிங்க, எதுவுமே கெட்டு போகிறதில்ல. நான் அந்த மாதிரி தான் ஒன்று வாங்கி வச்சிட்ருக்கேன். யூஸ் பண்ணியும் பார்த்துட்டு அதான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பாருங்கள், இந்த நம்ம இது இருக்குது இல்லைங்களா, என்னது கருப்பு கவளி அரிசி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். ஃப்ரை பண்ணும்போது நல்லா வாசனைங்க, செம்மையாக அந்த ஸ்மெல் இருக்குது பார்த்திங்களா, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதோட அருமைலாம் நமக்கு தெரியாமல் போச்சு. இது முன்னாடி காலத்துலேருந்து இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நான் வந்து இப்போ தான் உணர்ந்திருக்கேன். அதனால் வந்து 1/2 கிலோ வந்து கருப்பு கவளி, 1/2 கிலோ வந்து கருப்பு உளுந்து, ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன். ஆனால் வந்து உளுந்து மட்டும் அப்படியே தான் போட்டு அரைக்க போகிறேன். கருப்பு கவளி மட்டும் வந்து அரிசியை வந்து நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை துண்டு, ஏதாவது காட்டன் துண்டாக இருந்தால் ஓகே தான், அந்த துண்டு போட்டு நல்லா காய வச்சுருங்க. வீட்டிலே நான் ஒரு நாள் தான் வச்சுருந்தேன். நைட்டு வந்து வச்சேன், மறுநாளே பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் காஞ்சிடுச்சு. அன்றைக்கி நைட்டை பார்த்திங்கன்னா நான் வந்து அரைச்சிட்டேன். அதாவது இன்றைக்கி வந்து நைட்டு வந்து காய வச்சேன்னா அடுத்த நாள் நைட்டு வந்து இந்த பாருங்கள் சூடாக இருக்கிறதுனால வந்து கரண்டி போட்டு அப்படியே இது பண்ணிவிட்டு வடிகட்டிட்டேன். இந்த மாதிரி ஒரு வெள்ளை துண்டில் வந்து நீங்கள் வந்து போட்டு காய வச்சுருங்க. வீட்லேயே காய வைங்க. வெளியிலலாம் காய வச்சா எனக்கு பிடிக்கிறது இல்லைங்க. ஏன்னா நிறைய வந்து டஸ்ட்டு வந்து வருது. அதனால் நான் எதுவுமே வெளியில் காய வைக்க மாட்டேன். மிளகா தனியா வந்து நான் அரைக்கணுன்னா கூட பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்துட்டு அப்படியே கொஞ்சம் அரைக்க கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அதனால் வெளியில் மேலே வைக்க மாட்டேன். அப்படி மேலே நம்ம வந்து ஏதாச்சும் வைக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம இந்த துண்டு போட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம்னா இதுக்கு மேலே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப லைட்டான வந்து ஒரு ஷால் இருந்துச்சுன்னா வந்து போட்டு ஃபுல் பக்கம் கவர் பண்ணிவிட்டு வைங்க. உளுந்து தனியாக அரிசி தனியாக வந்து அரைச்சி வைக்கணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஞாபகம் இல்லாத பார்த்திங்கன்னா 2த்தையும் ஒன்றா போட்டு அரைச்சிட்டேன். ஆனால் அளவெல்லாம் பண்ணது பார்த்திங்கன்னா தனித்தனியாக தான் பண்ணேன். ஆனால் அந்த அரைக்கும் போது ஞாபகம் இல்லாமல்
2த்தையும் வந்து நான் ஒன்றா போட்டு அரைச்சிட்டேன். அதாவது அந்த டைமில் வந்து கரெக்டாக எனக்கு ஃபோன் வந்துருச்சு. ஃபோன் பேசிக்கிட்டே வந்து அரைச்சிட்டு இருந்தேன். அதனால் வந்து டக்குன்னு மறந்துட்டேன். இந்த பாருங்கள், இந்த ஸ்டீல் பாக்ஸில் தான் நான் போட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். ஏன்னா இந்த சைஸில் வந்து கண்டெய்னர்லாம் வந்து கிளாஸ் கண்டெய்னர் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது இல்லைங்களா? இதில் வந்து வச்சோம்னா நம்ம சீக்கிரமாக காலியாயிடும். நான் கொஞ்சம் கொஞ்சம் தான் அரைச்சிருக்கேன். 1/2 கிலோ இது, 1/2 கிலோ அது அரைச்சிருக்கேன். இந்த பெருசில் வச்சுட்டு சின்ன கண்டெய்னர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா? அதில் கொஞ்சமாக வந்து வெளியில் வச்சு யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் இந்த மாதிரி சத்தான கஞ்சியை வந்து செஞ்சு குடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வந்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.